மணிப்பூரில் நடக்குது, இங்கே நடக்குது, பெண்களுக்கு வன்கொடுமை, அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க மத்திய அரசு, கண்டுகொள்ளலை, பார்க்கலை அப்படின்லாம் திராவிட மாடலேருந்து எத்தனையோ குரல்கள், எவ்வளவோ கேட்டோம், எத்தனையோ செய்திகள். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த மாதிரி கேடுகட்ட செயலுக்கு இந்த திராவிட மாடல் என்ன பதில் சொல்ல போகுது? அதாவது வயசு பெண்கள் தான் பாதுகாப்பாக போகணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களை பார்த்தா எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா வயதானவர்கள்ல இருந்து மாணவர்கள், மாணவிகள், பள்ளிக்கு போற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட சேஃப்டி இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள்ள நடந்த இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய பயத்தை நம்மளுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை அவர்கள் அதான் அரசியலையும் காவல்துறையும் கலந்ததுனால தான் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கட்டு ரவுடிகளும் தீவிரவாதிகளும் குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்களும் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப உண்மை, அது சரியும் கூட. ரெண்டாவது, இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் என்னைக்கு தான் பெண்கள், மாணவர்கள், குழந்தைங்க, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? திராவிட மாடல் இதுக்கு என்ன பண்ணுவாங்க?